உங்க கையில எல்லார் கையிலயும் ஷீட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்டை கவனமா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஷீட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ரவுண்ட் ரவுண்டா போட்டிருப்பாங்க. பரிச்சு பேப்பர்ல ரெட் கலர்ல ரவுண்ட் பார்த்தாவே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும் இல்லையா? இது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சர்க்கிள்னு சொல்லலாம். கவனிச்சுக்கோங்க. பொதுவா நம்மளோட வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. நம்ம எவ்வளவு உயரம் ஹைட் இருக்கமோ ஹைட் -100 உங்களோட ஐடியல் வெயிட். ஒரு உதாரணத்துக்கு நீங்க 160 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கலாம்னா 60 கிலோ தான் இருக்கு. இதுதான் சரியான உடல் எடை, ஐடியல் வெயிட்னு சொல்லுவோம். நீங்க வெயிட் வந்து அதிகமாக கூடாது. 2ல இருந்து 5 கிலோ வெயிட் அதிகமானீங்கன்னாவே உங்களோட ஸ்டாமினா குறையும், எனர்ஜி இருக்காது. இன் ஃபியூச்சர்ல நமக்கு எப்படி டிசைனா இருக்கும் பாடினா, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே ஐடியல் வெயிட்டுக்கு தான் டிசைனா இருக்கும். முக்கியமான ஒண்ணு நம்மளோட ஹார்ட். இதயத்துக்கு வளர்ற தன்மை இருக்காதுங்க. ஐடியல் இருந்தீங்கன்னா நார்மலா பம்ப் பண்ணும், எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாது பூ மாதிரி. நீங்க வெறும் 2ல இருந்து 5 கிலோ வெயிட் அதிகமானாவே ஹார்ட் வளராதுன்னு சொன்னீங்க. பட் அது என்ன பண்ணணும், அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி பம்ப் பண்ணும், வேக வேகமா துடி. அப்ப வெயிட் வந்து கம்மியா இருக்கலாமா? சிலர்லாம் வெயிட் கெயின்லாம் டைப் பண்ணிருந்தீங்க இல்லைங்க. வெயிட் அண்டர் வெயிட் நீங்க போனீங்க அப்படின்னா இம்யூனிட்டி லெவல் வந்து குறைஞ்சு. ஸோ வெயிட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு கம்மியா இருக்கு. சரியான வெயிட்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஐடியல் வெயிட்ல இருக்கு. இதுதான் முதல்ல. உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு உங்க ஷீட்டை செக் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு இருக்கணும்ன்றதையும் செக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிஎம்ஐ, தொப்புள் சுற்றளவு. ஒரு மனிதனின் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது உங்களோட பிஎம்ஐ. பிஎம்ஐ பாருங்க 19 to 23% வந்து இருக்கணும். உங்களோட பிஎம்ஐ எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்க சிம்பிளா வச்சுக்கோங்க. ஒரு இன்ச் டேப் வச்சு நீங்க அளந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட் லைன் எவ்வளவு இருக்கலாம்னா, நீங்க மென்னா இருந்தீங்கன்னா 90 சென்டிமீட்டருக்குள்ளேயும் லேடிஸ் 80 சென்டிமீட்டருக்கு உள்ளேயும் தான் இருக்கணும். இதுதான் சரியான பிஎம்ஐ, தொப்புள் சுற்றளவு சொல்லலாம். அப்போ நமக்கு பிஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வந்து டிசீஸ் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடி ஃபேட், அடுத்த பாராமீட்டர். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஃபேட் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பயமா இருக்கும், கரெக்ட்டுங்களா? உடம்புல குட் ஃபேட், நல்ல ஃபேட், கெட்ட கொழுப்பு ரெண்டுமே இருக்கு. எப்போ இந்த நல்ல கொழுப்போட அளவு குறைய ஆரம்பிக்குதோ பேட் ஃபேட்டோட அளவு அதிகமாகும். இந்த ஃபேட்டோட அளவு எவ்வளவு இருக்கணும்ன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து லேடியா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேட் 20 to 30% உள்ள இருக்கணும். மென்னுக்கு 10 to 20% உள்ள இருக்கணும். இதுதான் சரியான அளவு, ஃபேட்டோட அளவு. இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேட் எக்ஸஸ் ஆகும்போது நமக்கு என்னன்னா பாடியோட ஷேப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். இன் ஃபியூச்சர்ல நம்ம ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்ப நார்மலா இப்ப இந்த சைஸ் இப்படி இருக்குதுன்னா ஃபேட் எக்ஸஸ் ஆக இது இப்படி ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஹார்ட் ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த எக்ஸஸ் வெயிட் அண்ட் எக்ஸஸ் ஃபேட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சரியான அளவில் வைக்கணும். இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபேட். இன்னொன்னு வந்து என்னன்னா நம்மளோட விசரல் ஃபேட், உடல் உள் உறுப்புகளுக்கு மேல படிகிற கொழுப்போட அளவு. இது அதிகம் ஆக ஆக நமக்கு நிறைய உயிர் சம்பந்தப்பட்ட உடல் உள்ளுறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கிரியேட் பண்ணும். ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இப்ப நிறைய பீப்புளுக்கு வருது. ஸோ இது வந்து நீங்க அதிகமான வெயிட்ல தான் இருக்கணும்ன்றது இல்லைங்க. அண்டர் வெயிட்ல இருந்தாலுமே சிலருக்கு இந்த விசரல் ஃபேட் எக்ஸஸா இருக்கும். ஸோ இந்த லீன் மசில் ஃபேட் டூ டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த அண்டர் வெயிட்ல சில பீப்புள் வந்து ஹார்ட் ஆக்சிடென்ட்ஸ்ல இறந்து போவாங்க இல்லையா, அதுக்கு காரணம் இந்த விசரல் ஃபேட். ஸோ இது எக்ஸஸ் ஆகும்போது நிறைய பீப்புளுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது. லிவர் ஃபேட்டி லிவர் ஆகுது. லேடிஸ்க்கு நிறைய யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. சின்ன குழந்தைங்க சீக்கிரம் பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. ஆனதுல இருந்து எவ்ரி மந்த் சைக்கிளிங்ல பெரிய ப்ராப்ளம். பீரியட்ஸ் ஆக மெடிசன், பீரியட் ஸ்டாப் ஆக மெடிசன், ஓவர்ஃப்ளோ பெயின், பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ். இப்ப கூட பேபிக்குன்னு ஒருத்தங்க டைப் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? எவ்வளவு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்ப இருக்கு. என்னன்னா உணவை சரி பண்ணி நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் சரி பண்ணாவே நம்ம வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் போக வேண்டாம், இங்கே நம்மளால சரி பண்ண முடியும். இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய வந்து ஹெல்த் ரிலேட்டடா சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து நமக்கு காட்டும். இப்போ அவங்க அவங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், 2 ஸ்டெப் நடந்தாவே மூச்சு வாங்கும். கரெக்டா? இந்த மாதிரி நமக்கு முதல்ல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸா காட்டும். ஹோல் பாடியில ஏதாவது ஒரு இடத்துல வலியா காட்டுறது, எடுத்த உடனே வந்து எண்டுக்கெல்லாம் போறது, ஹாஸ்பிட்டலா போய் அட்மிட் ஆகுறது, ஆபரேஷன் அப்படிலாம் இல்லைங்க. சின்ன சின்னதா உங்க ஹெல்த்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அததான் நான் உங்ககிட்ட கேட்டேன், என்ன உங்களுக்கு காட்டுது அப்படின்னு. உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வலியா காட்டுறது, தோல் வலி, கழுத்து வலி, தோல் வலி, இடுப்பு வலி, கால் வலிங்க. உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் கவனின்னு. நம்ம வந்து அதை கவனிச்சுக்க மாட்டோம். கடந்து கடந்து போறதும் மாத்திரைகளை போட்டு சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கிறதும் தான் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ள போறதுக்கான காரணம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், பிஸ்டுலா, அல்சர், பெப்டிக் அல்சர்னு நிறைய சின்ன சின்ன, அது இந்தியன்ஸ் நாமெல்லாம் என்னன்னா ஸ்பைசி ஈட்டர்ஸ். காலையிலேயே கார சட்னியோட தான் ஸ்டார்டே பண்ணுவோம் டேவை. கரெக்டா? ஒன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே வந்து உடல் பேசுற மொழிகள். நான் என்னன்னா அந்த எண்டு வரைக்கும் போயிடாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா உங்க உடம்ப காட்ட ஆரம்பிச்சதும் இங்கே வந்து ஒரு நல்ல வெல்னஸ் கோச்சா பார்த்து உங்களோட உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறையும் நீங்க சரி பண்ணிட்டாவே இந்த எண்டுக்கு போக வேண்டியது.
தினமும் அவங்க சொன்னாங்க பாருங்க, யாரெல்லாம் எனக்கு தெரியுமோ அவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருந்துடணும். அப்ப இது வரைக்கும் வந்து ஆரோக்கியத்தை பத்தி தெரியலன்னு தான் அர்த்தம். அதனாலதான் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. கரெக்டா? அப்போ ஹெல்த்தை வந்து பிராக்டிஸ் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி வந்து அமேசிங்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கீங்க. இன்னும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம கேட்கலாம். நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 டேஸ்ல வந்து முதல்ல வந்தவங்க எதுக்காக வந்தாங்கன்னு பார்த்தோம். ஒரு 15 நாள்ல ஒருத்தரோட ரிசல்ட்ஸ் வந்து நாம் பார்த்தோம் இல்லையா? பாருங்க, இன்னொருத்தவங்களை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணுங்க கவிதா. அவங்களுக்கு உங்க பேரு வயசு சொல்லுங்க. என் பேரு தவமணி. வயசு வந்து 54. வணக்கம் தவமணி அம்மா. உங்க வயசு வணக்கம். 54. நீங்க எத்தனை நாள் 54. ஆச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி? நான் வந்து வந்த 3ஆம் நாளே எனக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு எத்தனாவது வந்து நாள்? 11 நாள் ஆகுது. இப்ப 14 நாள் ஆகுது. கரெக்டா? 11 நாள். 11 நாள் ஆகுது. சரி தவமணி அம்மா, நீங்க முதல் நாள் வந்திருப்பீங்க இல்லையா? ஆமா வந்தேன். எதுக்காக இந்த சென்டருக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்தது ஹார்ட் பெயின்னால நான் வந்தேன். ஹார்ட் பெயின். ஆமா, ஹார்ட் பெயின்னால வந்தேன். வலியோட தான் வந்தேன். ஒரு நாள் இந்த ஆபரேஷன் போட்டு கொடுத்தாங்க. குடிச்சேன். அது அப்புறம் வரலாம். உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுனால ஓடி ஓடி அங்க வரீங்க, எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன், இந்த முதல் நாள் ஹார்ட் பெயினோட வந்தேன்னு சொல்றீங்களம்மா? ஹார்ட் பெயின் எத்தனை நாள் உங்களுக்கு இருக்குது? எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சென்று வச்சிருக்காங்க உள்ள அப்படியா? வச்சு. ஆமா, வச்சு இப்ப 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. ஆனா வலி தான் இருந்துட்டு மாத்திரை போட்டா அந்த வலி நிக்கும். திரும்பி அந்த வலி வந்துட்டே தான் இருக்கும். ஒரு வேலை வந்து செய்ய முடியாது. அசந்து உட்காருவேன். எந்த வேலையும் வீட்டுல வந்து உருப்படியா வேலை செய்ய முடியாது. அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? 2 பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு 2 பொண்ணு இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஆகல. அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டண்ட் வச்சிருந்தேன்னு சொல்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு ரெகுலரா வலி இருந்துட்டு தான் இருக்குது? ஆமா, வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. மாத்திரை மட்டும் சாப்பிட்டே இருக்கீங்க? ஆமா, மாத்திரை ஜிஹெச்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, 4 வருஷமா கண்டினியூவா வலி இருந்துட்டே இருக்குது. இங்க வரும்போது கூட வலி இருந்துட்டு தான் இருக்குன்றீங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க உங்க குழந்தைங்களை பத்தி? ஃபியூச்சர் என்ன ஆகும்னு நீங்க ஏதாவது யோசிச்சது உண்டா? யோசிச்சேன் ரொம்ப. ஏன்னா இனிமே நம்ம எங்க இருக்க போறோம் தான் நான் நினைச்சேன். ஏன்னா வலி வந்துகிட்டே இருக்கு. எந்த நேரம் எனக்கு வந்து என்ன ஆகும்னே தெரியல. அப்படின்னு தான் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். அக்கா வந்து சொன்னாங்க இங்க வந்து. அக்கா வந்து இங்க ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்களாமா? ஆமா, வந்துட்டு இருக்காங்க. ஆமா. அக்கானா உங்க சொந்த கூட பிறந்த அக்காவா? கூட பிறந்தவங்க. அவங்களோட ரிசல்ட்ட பார்த்ததுனால முதல்ல நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, அவங்களும் சொன்னாங்க எனக்கு நல்லா இருக்கு, நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. முதல் நாள் வந்தாங்களா? சரி, வற்புறுத்தி கூப்பிட்டீங்க. கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்களா? ஆனா இல்ல, கூப்பிட்டோடனே வரல. 3 மாசமா ட்ரை பண்ணாங்க என்னைய. அப்படியா? அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். சரிம்மா, நீங்க முதல் நாள் நீங்க வந்தீங்களம்மா? இந்த மாதிரி செஷன் பார்த்திருப்பீங்களே, இங்க நிறைய பேரோட சின்ன சின்ன அனுபவங்கள் பார்த்திருப்பீங்க. ஆமா, சொன்னாங்க. அப்போது நீங்க என்னமா யோசிச்சீங்க? இப்ப வந்து இவங்க எல்லாம் சொல்றாங்களே, சரி இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா ஆயிரும் அப்படின்னு தான் வந்தேன். அதே மாதிரி இப்ப நல்லாவும் இருக்கேன். நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க எனக்கு 3 நாளே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. கரெக்டா? கண்டிப்பா. என்ன உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு? அவ்வளவு எக்ஸைட்டிங்கா சொன்னீங்க. 3 நாள் அந்த வலி இல்ல. முதல் நாள் வந்தேன், 2ஆம் நாள் வந்து, 3ஆம் நாள் சுத்தமா எனக்கு அந்த வலி இப்பயும் இல்ல. வலி நல்லா இருக்கு. எந்த வேலை பார்ப்பேன், வேலை பார்த்தோன்னா முதுகு வலிக்கும், கை வலிக்கும். ஆனா அது இல்ல. வலி இல்லாம நல்லா இருக்கு. கால் வலி இருந்துச்சு. முழங்கால் வலி ரொம்ப இருக்கும். கொஞ்ச தூரம் என்னால நடக்கவே முடியாது. இப்ப கால் வலியும் சரியாயிருச்சு. நல்லா இருக்கேன் 15 நாள்ல. ஆமா. நீங்க நினைச்சீங்களா இந்த முதல் நாள் நீங்க வரும்போதே நீங்க நினைச்சீங்க இந்த செஷன் பார்க்கும்போது இவங்க எல்லாம் சொல்றாங்க நமக்கு ஓகேயா இருக்கும், ஆனா ஒரு 3 நாள்லயே அந்த வலி எல்லாம் குறைஞ்சிரும்னு நீங்க முதல் நாள் நினைச்சீங்களா? நினைக்கல. நான் நினைக்கவே இல்ல. எதுவுமே நினைக்கல. என்ன அவங்க சொல்றாங்க, சரி கேட்போம் வருவோம் அப்படின்னு தான் நான் வந்தேன். இப்போ வந்து ரிசல்ட் எனக்கு நல்லா இருக்கு. 15 நாள்ல இப்ப உங்களுக்கு பெயின் எல்லாம் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ உங்க குழந்தைங்களோட எதிர்காலமும் உங்களோட எதிர்காலமும் எப்படி இருக்கும்? அதை பத்தி அதுக்கப்புறம் இப்ப யோசிச்சது உண்டா? இப்ப யோசிக்கிறேன். நல்லா யோசிக்கிறேன். நல்லா இருக்கும். நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம துணையா இருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. சூப்பர். உங்களோட அனுபவம் வந்து நிறைய பேரோட என்ன சொல்றதுன்னா, நிறைய பேருக்கு இங்க முதல் நாள் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி முதல் நாள் இங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் கேள்விகளோட உட்கார்ந்துருப்பாங்க. உங்களோட இந்த அனுபவம் அவங்களோட நிறைய கேள்விகளுக்கான ஒரு பதில் இல்லையா? 15 நாள் ஏதாவது வெயிட் குறைஞ்சிருக்காமா உங்களுக்கு? வெயிட் குறைஞ்சிருக்கு. கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு. வெயிட்டும் குறைஞ்சிருக்கு. கொலஸ்ட்ரால் நிறைய இருந்துச்சு. கொலஸ்ட்ராலும் குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. வெயிட் எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? வெயிட் 2 கிலோ குறைஞ்சிருக்கு. 15 நாள்ல 2 கிலோ குறைச்சிருக்கீங்க. ஆமா, ஆமா. எக்ஸலென்ட். கங்க்ராச்சுலேஷன். இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்தவங்க கோச் உங்க அக்கா இல்லையா? ஆமா, ஆமா, கண்டிப்பா. நன்றி சொன்னீங்களாமா? உங்களுக்கு நன்றி சொன்னீங்களா? இன்னும் சொல்லல. இனிமேதான் சொல்லணும். இருக்காங்களா? இருக்காங்க, பக்கத்துலதான் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் சொல்லி ஒரு நன்றி சொல்லுங்க. மல்லிகாவா? எங்க அக்கா இனிமேதான் வருவாங்க. சரி, ஒரு நன்றி சொல்லிடுங்க உங்க அக்காவுக்கு. சரிங்களா? அமேசிங். கங்க்ராச்சுலேஷன்.